The second wave has hit us. Please wear a mask and stay safe. Carry a sanitizer. Don't touch your face without using a sanitizer when you're outside. Thank you. Hello and welcome to Mummy Returns. Mummy Returnல 3 எபிசோடு பார்த்தாச்சு. இன்னியோட எபிசோட்ல எந்த டீம் அப்படின்னு நீங்க ட்ரெஸ்ஸை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அன்பார்ச்சுனேட்லி அந்த கலர்ல ட்ரெஸ்ஸே இல்லையா, ஏன் அவ்வளோ ஏன் கடல்லையே இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி ட்ரெஸ் இல்லாதனால லைட்டா இந்த பர்பிள் தெரியுற மாதிரி போட்டு வந்திருக்கேன். 2-time IPL சாம்பியன் KKR, கோர்போ லோர்போ ஜீத் போ. என்னப்பா இந்த டீமை பத்தி நமக்கு என்ன தெரியும்? வரலாறு ரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி KKR பத்தி என்ன சொல்ல ஆசைப்படுறேன்? விடா, உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தான். KKR வந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு டீமா இருந்திருக்காங்க. ப்ராப்ளி அன்பார்ச்சுனேட் லாஸ்ட் 2 இயர்ஸா அந்த குவாலிஃபயர் பெர்த்துக்கு வரல. ஈவன் லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மார்ஜின்ல வந்துட்டு ராயல்ஸ் அடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அடிச்சாங்க. ஈவன் தென் அந்த ஒரு கேம்ல RCBயோட 85 ஆல் அவுட் ஆனாங்க. அந்த நெட் ரன் ரேட்னால போச்சு வழிய தேர் பீன் ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் டீம்ஸ் ரைட் ஃப்ரம் 2012 to till date. ஸோ இந்த வருஷம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இது எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு வரலாறும் டாப் கிளாஸா இருக்கு. ஆமா, அவங்க வரலாறு டாப் கிளாஸா இருக்கு. அவங்க வரலாறு பத்தி பேசுறதுக்கு நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். டீம் ஓனர்லாம் பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வரலாறு. தலை படத்தை பத்தி ஒண்ணு பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலை படத்தை பத்தி நீங்க பேசுறேன், வில்லன். அந்த மாதிரி சிஎஸ்கேக்கு முதல் முறையா வில்லனா வந்து அமைஞ்ச டீம் தான் KKR. எப்படி அஜித்துக்கு ஒரு வில்லன் படமோ KS ரவிக்குமார் காம்பினேஷன்ல பயங்கரமா கிரணு மீனாவும் நடிச்சு வந்ததோ, அதே மாதிரி 2012 they came storming into the IPL. அதாவது ஐபிஎலோட ஆரம்பம் ரொம்ப நல்லா இல்லைனாலும் எனக்கு அந்த மேட்ச் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. we are going for the hat trick, we are going for the triples அப்படின்னு சொல்லி ஃபிளெமிங் பேசி அந்த ஃபைனல் ஆடுவோம் சிஎஸ்கேக்கு. ஐ மீன் they will come. அவங்க வந்து டெஃபினட்டா நம்ம ஜெயிச்சிருக்காங்க மாதிரி சிஎஸ்கே கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஒரு நல்ல செம்ம பிளாட் விக்கெட், ஒரு 190 சேஸ் பண்ணிடுவாங்க. மன்விந்தர் பிஸ்லா அடிச்சு சரியான டேர்ன் அரவுண்ட். அங்கேயும் அவங்க சீசனே மாறி போயிடுச்சு. நிறைய ட்ரை பண்ணாங்க. சௌரவ் கங்குலி தான் ஃபர்ஸ்ட் கேப்டன். எப்படி நீங்க கல்கட்டாவில் ஒரு டீம் எடுத்து கங்குலி கேப்டன் ஆகாம இருப்பீங்க? தாதா தான் அவரு தான். அதோட சிக்னிபிகன்ஸே ஃபர்ஸ்ட் ஜான் புக்கானன் கோச்சா வந்தாரு. என்ன டீம் பீடா, ரிக்கி பாண்டிங், சௌரவ் கங்குலி, இது பேர் என்ன, ஷோயப் அக்தர், உமர் குல், முகமது ஹபீஸ், பிரெண்டன் மெக்கலம். அந்த பிரெண்டன் மெக்கலமோட ஓப்பனிங் கேம் அகைன்ஸ்ட் RCB எப்படி மறக்கிறது? செத்தி ஐபிஎல் அந்த ஆப்போசிட் டக் அவுட்ல நான் தான் உட்கார்ந்து இருந்தேன். அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. அப்ப RCBயோட நான் இருந்தேன். வேற டாபிக் போங்க. சரி, அதை எப்படி மறக்க முடியும்? அதுக்கப்புறம் டேவிட் ஹசி, ஒரு T20ல ஒரு பயனியர் இந்த ஸ்போர்ட்னு சொல்லலாம். டேவிட் ஹசி இருந்தாரு. வேற யாரெல்லாம் விடுறேன்? நான் நிறைய பேரை விடுறேன்பா, ஞாபகமே வர மாட்டேங்குது. நல்லா ஞாபகம் இருக்கு. கிறிஸ் கேல், மார்கன், ஆயின் மார்கனோட செகண்ட் ஸ்டிண்ட் இப்ப வந்திருந்தாலும் ஆயின் மார்கன் முன்னாடி அந்த டீம்ல இருந்தவர் தானே. பேட் கமின்ஸ், இப்ப தினேஷ் கார்த்திக், அதுக்கப்புறம் ஆகாஷ் சோப்ரா கூட இருந்தார் அந்த டீம்ல. ஆமா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் 2008ல ஆடினார், ஒரு 2 மேட்ச் ஆடினார். ஆகாஷ் சோப்ரா இருந்தாரு. இக்பால் அப்துல்லா விளையாடினாரு. இக்பால் அப்துல்லா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சென்னையோட ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் எல்லாம் வேற வாங்கினாரு. சுனில் நரேன் ஒரு ஸ்டாண்ட் அவுட் பிளேயர். ஆண்டர் ரசலும் சுனில் நரேன் ஹேவ் பீன் a complete beast for that particular franchise ன்னு சொல்லலாம். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. பேட் கமின்ஸ் விளையாடி இருக்காரு. இப்ப ரீசெண்டா சகிபுல் ஹசான், அந்த பெங்கால் டு பெங்கால் கனெக்ஷன், பங்களாதேஷ் டு பெங்கால் அப்படின்னு வந்து சேர்ந்திருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் பீடாக். இவங்களோட வரலாறுல வேற என்ன பார்க்கலாம் பீடாக்? அவங்களோட ரிசல்ட்ஸ் படி எப்படி அவங்கள ரேட் பண்ணுவீங்க? நான் முதல்ல இந்த 3 வருஷத்துக்கு வரேன். இந்த முதல் 3 வருஷத்துல ஒரு தடவை கூட குவாலிஃபயர்ஸுக்கு போகாத ஒரே டீம் KKR தான். 2008, 2009, 2010. நீங்க சொன்ன மாதிரி ஜான் புக்கானனோட ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் எப்படின்னா அந்த ஸ்பிளிட் கேப்டன்சி அது இது நிறைய முதல்ல செகண்ட் இயர்ல பாதி மேட்ச் கங்குலி கேப்டன், பாதி மேட்ச் மெக்கல்லம் கேப்டன், இதெல்லாம் பண்ணாரு. அப்புறம் 2010லயும் வந்து க்ளோஸா வந்து போச்சு. 2010ல டே வாட்மோரை கொண்டு வந்தாங்க. 2011ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குவாலிஃபயருக்கு அவங்க வந்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா டே வாட்மோர் பாகிஸ்தான் ஜாபை எடுத்துட்டதுனால அவங்களை விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ எது தட்டினாலும் தொடங்குமே ட்ரெவர் பேலிஸ், அவர் தான் 2002ல எடுத்தாரு. சோ இப்ப ட்ரெவர் பேலிஸை பத்தி சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. இங்கிலாந்து வந்துட்டு குவாலிஃபை ஆகாத 2015 ஒரு கடோத்கஜன் டீமா மாத்தினாரு. 2012ல ட்ரெவர் பேலிஸ் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டைமே ஜெயிச்சாங்க. நீங்க சொன்னீங்க இந்த மன்விந்தர் பிஸ்லா. அப்ப KKR ஃபைனல் வந்த போது எல்லாரும் என்ன கேட்டாங்க? KKRன்னு யாரும் சொல்ல, KKR அப்படின்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஃபைனல்ஸ்ல ஆடிட்டு KKR இல்லடா KK வார் அப்படின்னாரு.
அப்படிதான் வந்து ட்ரெவர் பெய்லிஸ் வந்து அந்த டீமை வந்து மாடிஃபை பண்ணாரு. இன்னொன்னு என்னன்னா, அப்பதான் அந்த ஸ்பின் கான்செப்டை கொண்டு வந்து எல்லாரையும் சோக் பண்ண ஆரம்பிச்சாரு அவரு. அந்த 2012 தான் அந்த சுனில் நரேன் இவங்களை எடுத்துன்னு வந்தாங்க. ஸ்பின்ன வச்சு அந்த ஸ்லோ விக்கெட்ஸ்ல வந்து வெதுப்புனாங்க. பெருசா வந்து அந்த 2002ல கௌதம் கம்பீர் மட்டும்தான் 600 ரன்னு 500 ரன்னு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சாரு. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜாக் காலிஸா இருக்கட்டும், பிரெண்டன் மெக்கல்லமோட ஸ்ட்ரைக் ரேட் 106 யாருமே பண்ணல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 160 170 அந்த ஸ்லோ விக்கெட்ஸ்ல எப்படி பண்றது அப்படின்றத ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்துன்னு வந்தாங்க. 2014ல என்ன பண்ணாங்க, இதே காம்பினேஷன் பியூர் சாவ்லாவையும் ஆட் பண்ணியதுல சுனில் நரேன் ஒரு 22 விக்கெட், பியூர் சாவ்லா ஒரு 18 விக்கெட் அதே வச்சு வின் பண்ணாங்க. இல்லப்பா, இன்னொன்னு மிஸ் பண்ணிட்டாரு. சச்சித்ர சேனநாயக்கன்னு ஒருத்தர் எடுத்துட்டு இருந்தாங்க ஸ்ரீலங்கா. அவர் ஒரு 1.5 சீசன் ஒரு சுமாரா பண்ணாரு. சச்சித்ரா செனநாயக்கே, பிராட் ஹாக், ஜோஹான் போத்தா ஒரு ஸ்பின்னர் வண்டியே கொண்டு வந்து இறக்குனாங்க. சோ அவங்க எப்படின்னா, இப்ப 2012ல கௌதம் கம்பீர் வந்து உங்களுக்கு 500 ரன் அடிச்ச மாதிரி 2014ல அவங்க ஜெயிச்ச போது ராபின் உத்தப்பா வந்து 600 ரன் கிட்ட ஆரஞ்சு கேப் சேலஞ்ச் பண்ணி போனாரு. அவரு வந்து அந்த 140 ஸ்ட்ரைக் ரேட். மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜாக் காலிஸ் இவங்க எல்லாம் திருப்பி இந்த 300 ரன்னு ஒரு 110 ஸ்ட்ரைக் ரேட்ல இந்த 170 டிஃபெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து 20 ஓவர்ல 13-14 ஓவர் ஸ்பின் போட்டு கொன்னே போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல் பாலாஜி வேற. எல் பாலாஜி எந்த டீம் ஆனாலும் ஜெயிச்சிருக்கு. சென்னை போனாரு, ஜெயிச்சாங்க. கிங்ஸ் 11 போனாரு, ஃபைனல்ஸ் வந்தாங்க. கேகேஆர் வந்தாங்க, அவர் எங்க போனாலும் ஜெயிக்கும் எல் பாலாஜி. அதனாலதான் டெல்லியில நான் சொல்றேன், எல் பாலாஜி தயவு செஞ்சு எடுங்கயா, அப்படியாவது ஒரு சான்ஸ பாக்கலான்னு. சோ அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்தாங்க. 2015லயும் அவங்க நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, ட்ரெவர் பெய்லிஸ் வந்து அன்பார்ச்சுனேட்டா டு டேக் ஓவர் இங்கிலாந்து ஜாப் போஸ்ட் வேர்ல்ட் கப். அவர் விட்ட உடனே ஜாக் காலிஸ், இந்த சைமன் கேட்டிச்சு இவங்க எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப என்னாச்சு, அந்த பர்ஃபார்மன்ஸஸ் ட்ரெவர் பெய்லிஸ் கொடுத்த பர்ஃபார்மன்ஸஸ் மேட்ச் பண்ண முடியாம அதுக்கப்புறம் தான் இந்த குவாலிஃபயர்ஸ் வர்றது இங்கேயும் அங்கேயும் ஒரு டிப் வர ஆரம்பிச்சது. அப்புறம் இப்ப பிரெண்டன் மெக்கல் நம்ம கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸ், இன்னும் குவாலிஃபயர்ஸுக்கு வர முடியல. அந்த ப்ளூ பிரிண்ட் அவங்களால எடுத்துன்னு வர முடியல. அதனாலதான் திருப்பியும் வந்து ஷக்கீப் அல் ஹசான் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2020ல பாத்தீங்கன்னா ஷக்கீப் அல் ஹசான் அண்ட் சுனில் நரேன், 2014ல ஷக்கீப் அல் ஹசான், சுனில் நரேன் அண்ட் பியூர் சாவ்லா. சோ இப்ப அந்த ஜோடியை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அந்த தேர்ட் ஸ்பின்னர் இந்தியன் ஸ்பின்னர் ஹர்பஜன் சிங். அவர் எனிவே உங்களுக்கே தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு ராத்திரி தூக்கத்துல எழுதினாலும் போட்டுருவாரு. திருப்பி அந்த ஸ்பின்னர்ஸை வச்சு இந்த சோக் பண்ணுமா, குல்தீப் யாதவும் இருக்காரு. சோ அந்த தியரியை திருப்பி எடுக்க போறாங்களா? நம்ம மௌனராகம் வருண் சக்கரவர்த்தி வேற இருக்காரு. மௌனராகம் அவரு வேற இருக்காரு. சோ இப்ப அதே அந்த லாஜிக்கை வச்சுன்னு அந்த 160 170 எடுத்துன்னு வந்துட்டு அந்த ஸ்பின் சோக்கு திருப்பி கொண்டு வராங்களா? தட் இஸ் கோயிங் டு பி தி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் டு டாக் அபௌட் திஸ் இயர். ஐ எக்ஸ்பெக்ட் them to be a force. இந்த வருஷம் நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அடுத்த ரவுண்ட் தலைவா, இட்ஸ் டைம் டு லீட் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஒரு படத்தை பத்தி நீங்க பேச போறேன். விஜயோட ஒரு பிடிச்ச படம். நீங்க ஏதாவது பிடிச்ச படம் சொல்லுங்க பார்க்கலாம். வேட்டைக்காரன் அந்த ஒரு பாட்டு வருமே, நல்ல பாட்டு. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு. அதே மாதிரி அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு கம்பீர் வச்ச சொல்லுலதான் 2 டைட்டில் ஜெயிச்சாங்க. த கிரேட்டஸ்ட் கேப்டன் ஃபார் கேகேஆர் சொன்னா மிகை ஆகாது. கிரேட்டஸ்ட் கேப்டன் அங்க எப்படி அர்ஜுனர் சொல்லு விஜய் பாடி த்ரிஷாவை கூட்டிட்டு போனாரோ அதே மாதிரி கேகேஆர 2 கப்புக்கு தூக்கிட்டு போனாரு. ஷாருக் கானோட பயங்கர சந்தோஷத்தோட ஒரு கப்பு தூக்குனாரு. 2 சீசன் ஜெயிச்சிருக்காங்க. அவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ். அதுக்கப்புறம் தாதா கேப்டன் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் கேப்டன் பண்ணிருக்காரு. அப்புறமா வந்து இன்ஃபேக்ட் பிரெண்டன் மெக்கலம் ஸ்பிளிட் கேப்டன்சி புகான் கீழே அந்த தியரியில பண்ணாரு. இப்ப ஃபைனலா வேர்ல்ட் கப் வினிங் கேப்டன் ஆயின் மார்கன் கீழே சக்சஸ் வருமா அப்படிங்கறதான் கொஸ்டின். 5 கோச் அக்ராஸ் 13 சீசன்ஸ், ஜான் புகானன், டேவ் வாட்மோர், ட்ரெவர் பெய்லிஸ், ஜாக் காலிஸ் அண்ட் பிரெண்டன் மெக்கலம் இப்ப ஃபைனலா வந்திருக்காரு. இந்த வருஷத்தோட சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாம் யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவங்களோட அந்த கோச்சிங் ஸ்டாஃபை பத்தி பீடா கிட்ட கேட்டுருவோம். சொல்லுங்க பீடா. சரி, அவங்க கோச்சிங் ஸ்டாஃப் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய லாங் ரன் கொடுப்பாங்க. இப்போ நீங்க ட்ரெவர் பெய்லிஸ் பாத்தீங்க, 4 இயர்ஸ் இருந்தாரு. ஜாக் காலிஸ் இருந்தாரு, அவரு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம் இருந்தாரு. இப்போ உங்களுக்கு பிரெண்டன் மெக்கல்லம் வந்திருக்காரு. அப்புறம் வந்து அவங்க கூட வந்து அபிஷேக் நாயர் இருக்காரு. சோ இப்ப அதே மாதிரி ஸ்ரீகாந்த், அவரை பத்தி நான் சொல்லியே ஆனும். அவர் வந்து 2009ல இருந்து அந்த டீம்ல இருக்காரு. ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சிஇஓ பக்கத்துல உட்காந்து அவர் தான் எடுன்னு இந்த ஆக்ஷன்ல விலையேற்றி விடுறதுலயே அவர் பயங்கர கில்லாடி. ஸோ ஒரு ஸ்ட்ராங் இந்தியன் கண்டிஞ்சன்ட் இது. அதே மாதிரி போலிங், ஃபாஸ்ட் போலிங் கோச்னு பாத்தீங்கன்னா அந்த கால் க்ரோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த கால் க்ரோன்றவர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்
இங்கிலீஷ் உமன்ஸ் டீம் அந்த ஒரு 5 வருஷம் அவங்க அந்த எரால டாமினேட் பண்ணாங்க, சாரா டெய்லர் அவங்களா இருக்கும்போது. அப்ப இந்த கிரால் க்ரோ தான் வந்து அதுல இன்சார்ஜா இருந்தார். ஸோ அவரும் திரும்பி வந்திருக்காரு. ஸோ அவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்களும் அந்த ஒரு ஃபேமிலி மாதிரி தான், அந்த சென்டிமெண்டோட அந்த ஒரே இவங்களை வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குற ஒரு இது. ஸோ தேவ் ரிட்டைன் பெட். அதே மாதிரி நேதன் லீமன் அப்படின்னு அந்த இந்த இடத்துல நான் இன்ஃபேக்ட் வந்து சுனில் நாராயணன் நிறைய அவரோட சஸ்பெக்ட் ஆக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்காக ஸ்பின் கோச்சா தான் அந்த கால் க்ரோ எடுத்துட்டு வந்தாங்க. அவர் கன்சல்டன்ட் மாதிரி எங்க போனாலும் சுனில் நாராயணன் தம்பி கையை நேரா வச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் கூடவே டிராவல் பண்ணுவாரு. இன்ஃபேக்ட் கேகேஆர் அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமி ரன் பண்றாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 3 டீம்ல வெறும் RR மட்டும் தான் அகாடமி வச்சிருந்தாங்க. கிங்ஸ் கிட்டயோ டிசி கிட்டயோ ஒரு அகாடமின்னு ஒன்று கிடையாது. ஏதோ டிசி வந்து அப்பப்போ டோர்னமெண்ட்ஸ் நடத்துவாங்க, கிங்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் கேகேஆர் கிட்ட கேகேஆர் ஹே தயார் அப்படின்னு சொல்லி வருஷம் முழுக்க ஒரு அகாடமி சென்டர் வச்சிருக்காங்க. அதை அபிஷேக் நாயர் பார்த்துப்பாரு. மும்பைல ஒரு இடத்துல அவங்க எப்ப வேணா வந்து அவங்க டீம் ஆளுங்க பிராக்டிஸ் பண்ணலாம், எந்நேரமும் திறந்திருக்கும் அப்படின்னு கேகேஆர் அகாடமி வச்ச முதல் டீம் அவங்க தான். அவங்க அந்த செட் ஸ்டோன் ஒரு ப்ராசஸ போட்டாங்க. அந்த ப்ராசஸ போட்டதுனால தான் அவங்களுக்கு அப்போ ரிசல்ட் கிடைச்சது. இப்ப இன்னும் அவங்க ப்ராசஸ் மேல பேங்க் பண்ணி இந்த ப்ராசஸ் துருவிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் பாத்தீங்கன்னா பிரெண்டன் மெக்கலம் ஹெட் கோச், அசிஸ்டன்ட் கோச் அபிஷேக் நாயர் இந்தியன் தரப்புல இருந்து, மென்டாரா டேவிட் ஹசி இருக்காரு, போலிங் கோச் கைல் மில்ஸ், அசிஸ்டன்ட் போலிங் கோச் இது நல்லா கவனிங்க, அசிஸ்டன்ட் போலிங் கோச் ஓம்கார் சால்வி. இந்த ஓம்கார் சால்வியை பத்தி நிறைய பேர் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்தியால. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபார்மர் பிளேயர் அவிஷ்கார் சால்வி. அவரும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அவரோட பிரதர் இவர் ஒண்டர்ஃபுல்லா வந்து வேலை பண்ணுவாரு. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஒர்க் பண்ணதுல. பட் கேள்வி ஞானத்தை வச்சு சொல்றேன். அடுத்து வந்து நம்மளோட ஸ்பின் போலிங் கன்சல்டன்டா அவங்க வந்து சிபிஎல் போகும்போது பிரவீன் தாம்பே எடுத்தாங்க, இங்க கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எப்படின்னா அவங்களோட சிபிஎல் டீம் வச்சிருக்காங்க, அந்த அங்கேயும் வந்து ட்ரினிடாட் நைட் ரைடர்ஸ்னு வச்சிருக்காங்க. அந்த கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துக்கும் போற இடத்துக்கு எல்லாம் ஒரே டீமா போனாங்கன்னா எங்கள் வீட்டில் விளையாடாலும் கார்த்திகேயன் போன தடவை சொன்ன மாதிரி அதே பிலாசபி இவங்களும் அந்த ஒன்னஸ் அந்த சேம்னஸ் கிடைக்குது அப்படிங்கறத ரீடைன் பண்றாங்க. ஃபீல்டிங் கோச் ஜேம்ஸ் ஃபாஸ்டர் பழைய இங்கிலாந்து விக்கெட் கீப்பரு. அதே மாதிரி பிசியோதெரபிஸ்ட் கமலேஷ் ஜெயின் நம்ம ஊர் தான் சவுகார்பேட்டு. ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் கிறிஸ் டொனால்ட்சன், அவர் வந்து கிவி, அவர் ஒரு ஃபார்மர் ஸ்பிரிண்டரு. டேட்டா அண்ட் வீடியோ அனலிஸ்ட் அவர் சொன்ன மாதிரி ஏஆர் ஸ்ரீகாந்த் ஹஸ் பீன் வண்டர்ஃபுல். இப்ப புதுசா அதுலயும் ஒரு கன்சல்டன்ட் ரோல்ல ஆயின் மார்கன் ரொம்ப நம்பிக்கையா வச்சிருக்கிற நேத்தன் லியமனை கொண்டு வந்திருக்காரு. இப்ப இதுதான் டீடைல்ஸ். வேற எதுவும் டீடைல் பீடாக் இதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். யூஸ்வலா நம்பரை கொடுத்து கணக்கு பிள்ளையா இருக்கிற நீங்க இன்னைக்கு ஏன் முன்னாடி என்ன பண்ண முடியும்? ஆனா ஒரே ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், பிரவீன் டாம்பேக்கு வந்து ஸ்லிப் டிஸ்க்ன்றதுனால ஸ்லிப் த பபிள் இன்னைக்கு தான். சோ ஐ டோன்ட் நோ வெதர் coming back in time to join. மத்தபடி புட்டு வச்சிட்டீங்க. அதாவது லைஃப்ல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரிசீவிங் எண்ட்ல இருக்கணும் இல்லையா? சோ நான் இன்னைக்கு ரிசீவிங் எண்ட்லயே இருக்கேன். ரைட், ஓகே. அப்ப அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா மகேஷ் பாபு வந்து ஒரு கதவை தட்டின்னு இருக்கிறாரு. பிசினஸ் மேன்ல பிசினஸ் மேன் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஓனர் யாருன்னு பார்த்துடலாம். ஓனர் நமக்கு சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் ஓனர் ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்டோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஓனர் ஷாருக் கான், SRK. இதுக்கு மேல ஒரு பிராண்டே வேணாம். கேகேஆருக்கு இவருக்கு மேல என்னங்க பிராண்ட் வேணும்? ஒண்ணுமே தேவைப்படாது. அவரோட பார்ட்னர், அதாவது வந்து ஈக்குவலா ஸ்டேக் வச்சிருக்காரு. ஈக்குவலா ஸ்டேக்னு சொல்றதோட பிசினஸ் பார்ட்னர் அவங்களும் கொஞ்சம் ஸ்டேக் வச்சிருக்காங்க கேகேஆர்ல. ஜே மேத்தா யாரு அப்படின்னா பழைய ஆக்ட்ரஸ் அண்ட் இப்ப கூட ஆக்ட் பண்றது இல்ல, ஜூஹி சாவ்லா அவங்களோட ஹஸ்பண்ட். அவங்க 2 பேருமே கோ ஓனர்ஸ் அண்ட் சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் மேனேஜிங் என்டையர் டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கி மைசூர். நம்ம சேனல்லே அவரை பத்தி இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இந்த இடத்த ஏஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போதைக்கு. டீம் மேனேஜர் வெயின் பென்ட்லி, சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தாரு. ஒன் ஆஃப் த ஸ்மார்டஸ்ட் பிரான்ச்சைசின்னு சொல்லலாம். எப்படின்னா ஒரு வெங்கி மைசூர் மேல இருந்து பாப்பாரு, அது கீழே நம்மளோட இவர் இருக்காரு, நம்ம ஸ்ரீகாந்த். அந்த லீடர்ஷிப் டீம்லாம் ஒரு மாதிரி அதே ஆளுங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேற ரெக்ரூட்மெண்ட்ஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஆக்ஷன்ல ஏத்தி விடுறதும் சரி, குறைச்சி விடுறதும் சரி, அவங்களுக்கு வேணுங்கிற ஆளை நச்சுன்னு புடிங்கி எடுக்கிறதும் சரி கலக்குவாங்க. எங்களோட கிங்ஸ் 11ல கூட பயங்கரமா ஆக்ஷன்ல பேட்டில் பண்ணாங்க வருண் சக்கரவர்த்தி. எங்களோட தலையெழுத்து நல்ல பைசா கொடுத்து எடுத்தோம். அவர் அந்த வருஷம் விளையாடாம போயிட்டாரு, எங்களுக்கு அதனால உபயோகப்படல. நெக்ஸ்ட் இயர் அவங்க ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணாங்க, அவங்க கொத்தின்னு போயிட்டாங்க. போன வருஷம் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா போயிட்டாரு. இதுதான் வந்து கேகேஆரோட ஸ்மார்ட் பைஸ். ஜென்ரலா புஷ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற பிளேயரை புஷ் பண்ணுவாங்க, வேணுங்கிற மாதிரி காட்டி பிளேயரை வெளியே தள்ளிடுவாங்க. இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஆக்ஷன்ல. பீடா இதுல பெஸ்ட் இது நம்ம இந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி முதல் நாள் பண்ணும்போது அதான் சொன்னோம். அதுதான் வந்து அந்த ஏஆர் ஸ்ரீகாந்தோட கில்லாடித்தனமே. அவர் என்ன பண்ணுவார்னா, இப்ப நம்ம ஒர்க் பண்ற மாதிரி மொத்த பிளேயர்ஸோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, யார் டெஸ்பரேட்டா போவாங்க, நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேணும்னே சும்மா ஒரு 8 கோடி 9 கோடி வரைக்கும் அவங்களும் ரேஸ்ல இருக்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 கோடி போனோடனே எடுத்துக்கப்பா அப்படின்னு விட்டார். சோ 9 கோடியில இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 டீம் அடிச்சுக்கிட்டா 11 கோடி, ஒரு டீமோட பர்ஸ் போயிடும்ல. அதுல வந்து அவங்க கில்லாடி. அப்ப என்ன ஆகும்? அவங்க எடுக்கிற பிளேயர் ஷக்கீப் அல் ஹசன் மாதிரி ஒரு வேல்யூ ஆடட் பிளேயரை
சும்மா பேஸ் பிரைஸ்ல 2 கோடிக்கு அப்படியே கொத்தின்னு போனாங்க. அதுல வந்து கில்லாடி இல்ல, ஜெகத் கில்லாடி அவங்க. இல்ல அதுக்கு உதாரணமா போன ஆக்ஷன்ல பேட் கமின்ஸ 15.5 கோடிக்கு எடுத்தாங்க. ஆனா இந்த ஆக்ஷன்ல எல்லா பிளேயருக்கும் போன மாதிரியே இருந்தது. ஆனா யாரையுமே எடுக்கல. அவங்களோட ஒரு பியூட்டிஃபுல் தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தந்திரம் சொல்றதோட ஷாருக் கான் வந்து ஒரு மாதிரி எப்ப பார்த்தாலும் ஆக்டிவாவே இருப்பாரு டீமோட. பட் பியூட்டிஃபுல்லா டெசிக்னேட் பண்ணுவார். அந்த வேலையை கொடுத்துட்டு அழகா அவங்க கிட்ட அந்த வேலையை வாங்கி அவர் ஒரு நல்ல ஆக்டர்னு தெரியும். பட் அட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு நல்ல பிசினஸ் மேன் கூட. அதனாலதான் இவ்வளவு நாளா கொடி கட்டி பறக்க முடியுது. சோ அவங்க பிசினஸ் மேன்ல பிக் டிக் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு மார்க் ஜக்கர்பர்க் நம்மள அழைக்கிறாரு. மார்க் ஜக்கர்பர்கோட சோசியல் மீடியா கேம் நான் சொல்லணுமாங்க. சோசியல் மீடியா கேம்ல இவங்களோட சோசியல் மீடியாக்கு என்ன குறைச்சல்? ஷாருக் கான வச்சிருக்காங்க. ஷாருக் கானுக்கு மேல என்ன சோசியல் மீடியால வேண்டி கிடக்கு? ட்விட்டர்ல அதான் நம்ம பீடாக் இப்ப வளம் வர அந்த தளத்துல 4.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. எஃபில 16 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல 2.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ், யூடியூப்ல 665K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. சோசியல் மீடியா கேம் பயங்கர ஸ்ட்ராங். ஏன் பயங்கர ஸ்ட்ராங்னா ஒரே ஒரு லைன் வச்சிருக்காங்க. அந்த லைன் பயங்கர ஸ்ட்ராங். எல்லா பெங்காலி நிறைய பேருக்கு தெரியாது. இருந்தாலும் போர் போர் ஒரு போ ஜீத் போ அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கால இருக்கிற ஆளுங்களுக்கு, ஆஸ்திரேலியால இருக்கிற ஆளுங்க கூட கேகேஆர்னு ரிமைன் பண்ணுவாங்க. இவங்களோட பிராண்ட் ரீகால் ரொம்ப ஸ்ட்ராங். சிபிஎல்ல ஒரு ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய நமக்கு வர ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்லாம் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா கரிபியன்ல இருந்து வராங்க. சோ கரிபியன்ல ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் வச்சிருக்காங்க. இந்தியால ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் வச்சிருக்காங்க. எங்க லீக் போட்டாலும் அந்த இடத்துல ஒரு பிட் போடுவாங்க. அந்த டோட்டல் பிராண்ட் ரீகால்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிரான்சைசிஸ் அதான் என்ன சொல்றது, மர்ச்சன்டைசிங் ஃபர்ஸ்ட் ரொம்ப பேர் இதுல ஃபோக்கஸ் பண்ணல. வெங்கி மைசூரோட நான் அதை பேசியிருக்கேன். மர்ச்சன்டைசிங்க வெளியில விட்டு கேகேஆர் ஃபேன்ஸ் எல்லாம் ஆரவாரப்படுத்திருக்காங்க. எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஃபேண்டம் இருக்கோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கோ அதே மாதிரி கேகேஆருக்கும் பயங்கர ஸ்ட்ராங் ஃபேண்டம். அண்ட் அவங்க இன்டராக்டிவ் சோசியல் மீடியா கேம் ஒரு ஃபேன்ஸோட இன்டராக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பிளேயர்ஸை பத்தி பர்சனல் பயோ போடுவாங்க, வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோக்கே பிளேயர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அதே மாதிரி ஃபேன்ஸையும் டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. ரொம்ப கம்யூனிகேட்டிவ், ஒரு அவார்டு கிவிங் பிரான்சைசின்னு சொல்லலாம். அவங்க மர்ச்சன்டைஸ் பிரைசஸா கொடுப்பாங்க. சான்ஸே இல்ல, சொல்லவே வேணாம். ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட், ஷாருக் கான், இதுக்கு மேல அந்த இடத்துல வளம் வரதுக்கு தீமா ஒண்ணுமே இல்ல. ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் கேகேஆர் ஹேட் ஐஆர் ஃபேன் லவ். அதாவது அவங்க பெங்காலி பாசத்தை மொத்தமா எடுத்துட்டு வந்துருவாங்க. போர் போல் ஒரு போ அப்படின்னு சொல்லிட்டு பீடாக் கிட்ட பீடாக் என்ன பீடாக் இவங்களோட சோசியல் மீடியா கேம் பாத்துருக்கீங்களா? ஏதாவது பாத்திருக்கேன். இப்ப இன்னொன்னு விட்டுட்டீங்க. இப்ப 3 வருஷம் முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஒரு குளோபல் லீக் இது பண்ணும்போது கேப் டவுன் நைட் ரைடர்ஸ் அதுலயும் வந்து அவங்க ஒரு டீம் எடுத்திருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. இப்ப இந்த யூஎஸ் லீக் வந்து 2022ல ஒரு பெரிய இதோ வரப்போகுது. அதுலயும் வந்து ஒரு டீமை எடுத்திருக்காங்க. 2022ல பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து ஆட போறாங்க அதுலயும். ஸோ அந்த நைட் ரைடர்ஸ் இந்த பிராண்டை வேர்ல்டு வைட் அவங்க எடுத்துன்னு போகணும்னு பாக்குறாங்க. யூ won't get surprised they're going to get into one of the big bash leagues teams also to change them probably. ஒரு ஓபாட் ஹரிகேன்ஸ் ஒரு ஓபாட் நைட் ரைடர்ஸா மாத்துறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க ஒன்னே கரெக்டா சொன்னீங்க. அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன். நீங்க வெங்கி மைசூரோட இது பண்ணதை அவர் மாதிரி ஒரு பிசினஸ் மேனு இந்த ப்ரமோஷன் சோசியல் மீடியால பண்றதுக்கு யாரையும் அடிச்சுக்கவே முடியாது. அப்படின்னா கேகேஆர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல ஒன்னேதான் சொல்லுங்க. சோசியல் மீடியாவா இருக்கட்டும், தலைவா இருக்கட்டும், கேமா இருக்கட்டும், இந்த வருஷம் தயார். என் இனிய ஃபேன்ஸ். Right, thank you so much for joining us, Aritra Ray. How are you, buddy? Yes, sir. Very good, and I'm super excited to be able to meet you. Right, okay. Kemon ache? Khub bhalo achi. Bhalo achi. That's one of the few things I know. I learn a lot of Bengali from Riddhiman Saha and Shami. Even if I'm wrong, I speak in Bengali. That's very nice of you, sir. So, what can you teach me in Bengali? If I have to support KKR, what should I know in Bengali? এবারে কেকেআর জিতবে। এবারে জিতবো নি, এবারে কেকেআর জিতবে। হ্যাঁ, একদম। You are right, sir. একদম छे। Right, okay. That is Gujarati. Sorry. Anyway, Aritra, so what I'd like to know is how long have you been a fan of KKR? KKR hai tayar. How long have you been a fan of KKR? I have been a fan of KKR ever since the inception of IPL. And right because of the fact that of the local heroes that KKR has fostered over the years, like Saurav Ganguly. And actually, I used to play cricket in Saurav Ganguly's cricket academy. So therefore, that was a generic intention to like KKR at the initial phase. And the lineage of players that KKR has been able to provide, like the local heroes of Ashok Dinda, Riddhiman Shah, and Lakshmiratan Shukla, Manoj Tiwari, they have been fostered them. And
I love a lot of things about Bengal, right? I love a lot of things about Kolkata, especially the You Kolkata sweets. sweets. Yes, Kolkata sweets, I love them. Apart from that, I love them for one more reason. There is, like in Tamil, it's also got a very, very strong and ancient script, Bengali. So the Yes, first sir. time I landed in Kolkata, somebody called me Oshin, and I was like, wow, there is no A in the script. They make A into O, and there is no W. So they called me Oshin. And one of the other guys in the ground called me Osbin. I was like, what the hell, man? Then only I understood. I started. Bengali is the sweetest language as decided by UNESCO. No, I have no doubt about it. Languages, India's greatest strength is its diversity. In fact, you can check with Saha and Shami. I speak Bengali fluently, but everything is wrong. That's a different issue. But I love it. And with Shami, I speak both in Bengali and Tamil. Anyway, now coming back to KKR, you've been. How old are you? You're saying you're a fan from the inception. How old are you? I'm 22 now, 22 plus. And I've been following KKR ever since inception, and more because of the like of players they have been fostered at KKR, like Chris Gale. They have given us Brendan McCullum, the power hitters, and intelligent captains like Gautam Gambhir. And apart from that, we have had good spinners because because of wicket at Eden, it's pretty generates a lot of turn. So we have had good spinners, and now at the present moment, one of my favorite spinner, Harbhajan Singh, has joined. So I'm super excited to see him in action. Hope he doesn't pull up any strain or anything and plays all the games. Sure, fingers crossed. Anyway, what is your greatest memory of Bengal of KKR? You feel free to speak in Bengali and translate it for me. আমার সব থেকে ফেভারিট মেমোরি অফ কেকেআর হচ্ছে ব্রেন্ডন ম্যাকালামের 158 বিকজ ওটাতে কেকেআর has was launched into the মানে গ্লোবাল স্টেজে এসেছিল। Go in Bengali. I understand. Go. কেকেআর গ্লোবাল স্টেজে ওটা থেকে এসেছিল এবং আইপিএল পপুলারিটি অফ আইপিএল ওটা থেকে লঞ্চ করেছিল। সো ব্রেন্ডন ম্যাকালামের 158 ওয়াজ দ্য ম্যাসিভ মোমেন্ট ইন দ্য হিস্ট্রি অফ আইপিএল অ্যান্ড অ্যাজ ওয়েল অ্যাজ ফর কেকেআর এর ফ্যান হিসাবে that is one of the most remarkable memories আমার যেটা আছে কেকেআর এর ফ্যান হিসাবে। Right. Okay. Then the next question is pretty easy. Who are your favorite? Okay? You said a lot of names, but you have to pick only one most favorite cricketer KKR has ever had, from your opinion. In my opinion, it is Andre Russell, and because of the big muscle and the big power that he can generate, and he can hit even big Yorkers for 6. So that is something even Chris Gale wasn't able to do when he was a part of KKR. So, and he targets look damn easy because you give him 15 or 20 runs and over required run rate for 10, 5 overs, 6 overs, it seems easy for him. So that's definitely the big pick. And the fielding of Andrew Russell, and as we call famously Dree Russ, and the bowling he generates is absolutely fantastic. And who can forget the spikes on his hair? Planning to have one maybe in the future. What are your expectations? Where is KKR going to finish? They're a very, very good side, very dangerous. What is your wish for them? Where will they finish? I want them to finish in the top 2 so that they get 2 chances to qualify for the finals. And definitely, wherever the final is played, they get to win it and make the third-time champions. And also, we have the experience now of the youngsters who have transitioned from KKR to the international side now. So definitely, that will be a big plus for the KKR this time. P-Dog, anything you want to ask? I just wanted to ask, is Saal KKR tayar hai kya? KKR hai tayar. Come on, KKR. Right, one message in Bengali for the KKR team. What will be that message and one piece of advice you want to give them or to any player? এই বছরের আইপিএল কে জিতবে? KKR. And this year, so yeah, let me translate. This year, KKR should win the IPL. KKR 3 times. That I understood. So, yeah. And actually, the translation is who will win IPL this year? It's KKR, and KKR. Super. And one piece of advice is I have for the KKR people is once they're playing against Ashwin, they must be pretty much careful what kind of new variation he's bringing in for this edition, because every time we have seen Ashwin bringing in something new to his armory. So KKR boys, be pretty much careful. KKR boys hai tayar, bano tayar. Okay, right.
Anyway, finally, who's going to be the key player for KKR this year? Last question before we wind up. Definitely Andrew Russell Apart for from the Dreyer. last few years. No Dreyer. No, not allowed. Russell Apart not from, allowed. yeah, then it's Shakib Al Hasan, because he's a good spinner, and he can generate turn and as well as bat in the middle overs. So it's Shakib Al Hasan, another. He's also from right next to you, next door. He's from Bangladesh. Neighboring. Yeah. Right. Okay. Thank you so much, Aritra. You've been a wonderful guest. Totally high quality. Thank you so much for joining us. It has been wonderful to have you. Good luck. Right. Aritra வந்துட்டு போனாரு, என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர இன்சைட்ஃபுல்லா பேசினார் பிடோ இல்ல? சூப்பரா பேசுறாரு. பெஸ்ட் அந்த பேஷன் உங்களுக்கு தெரியுது பாருங்க. 2008ல அவருக்கு 10 வயசு. கங்கு பிரண்டன் மெக்ல போட்டு எங்களை வந்து டின்னு முதுகுல கட்டினாரு. இன்னும் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் எப்படி இருக்கு, அந்த ஐ விக்கிற மாதிரி அதுல வந்து கூணு போட்டதான் நான் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. அதெல்லாம் வேற 10 வயசுல அவர் சொல்றாருன்னா, இதுதான் வந்து கிரிக்கெட் இந்தியால ரிலிஜன்கிறதுக்கான கிரேட். இது ரொம்ப பிடிச்சிருந்து அவரோட பேச. ஐ மீன் நம்மளோட ஷோல வந்து அரித்ரா ரே, அபினவ் இவங்க எல்லாம் வந்து ஃபியூச்சர் அனலிஸ்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் 4 டீம் இருக்கு, ஒண்ணா வரும், கவலையே படாதீங்க. KKR ஹே தயார் அப்படின்னு அரித்ரா ரே சொல்லியிருக்காரு. ஹோப் யூ என்ஜாய்ட் இட். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் தி மம்மி ரிட்டர்ன்ஸ்.